படம் ஹைலைட்டு பம்பர் ஹிட்டு. தனுஷ் அண்ணா ஆக்டிங் ஹைலைட்டு. தனுஷ் அண்ணா தங்கச்சி கேரக்டர் இதில் அந்த அம்மா சூப்பர் கேரக்டரு. அவர் என்ன பேர் எஸ் சூர்யா, அவர் கேரக்டர் நல்லா இருக்குது. படம் சூப்பர் ஹிட்டு, நம்பர் 1 மூவி. படம் எப்படின்னா நைஸ், சூப்பர்ரா, நல்லா இருக்குடா. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வேற லெவல், நிஜமாவே சூப்பராக இருக்கு படம். எக்ஸலண்ட்டுமா. தனுஷ் ஆக்டிங் ஓவர் லெவல். இதில் தரமாக இருந்துச்சுண்ணா படம். சூப்பர், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. காட்டு மொக்கத்தில் சூப்பர் சூப்பர், நல்லா இருக்குண்ணா படம். சூப்பர் டூப்பர், நல்லா இருக்கு, வேற லெவல்ண்ணா. ஹைலைட் சூப்பராக இருக்கு, வேற மாதிரிண்ணா படம். சூப்பர் ப்ரோ, பிளாக்பஸ்டர் ப்ரோ, வேற மாதிரி நல்லா இருக்கு. சூப்பர் தலைவா, வேற லெவல் தலை, வச்சுக்க முடியாது. சூப்பராக இருக்குண்ணா, சூப்பராக சூப்பராக இருக்குப்பா. தர மாதிரி இருக்குது, செம்ம படம். வந்து எல்லாரும் பார்க்க சொல்லுங்க. சூப்பராக நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, வேற லெவலில் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, செமையாக இருக்குண்ணா. தரமான வேற லெவல் மூவி, வேற லெவல், வேற மாதிரி. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, சூப்பராக எடுத்துருக்காங்க படம், நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குதுண்ணா, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. சூப்பர் ப்ரோ. படம் எப்படி இருக்குக்கா? படம் எக்ஸலண்ட், பரவாயில்ல, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது படம். படம் நல்லா இருந்துச்சு. புதுப்பேட்டை வட சென்னை ஏற்ற மாதிரி தான் ஏற்றுக்கிறாங்க. தனுஷ் நல்லா இருக்குதுப்பா, படம் நல்லா இருக்குதுப்பா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, வேற லெவல்ண்ணா படம். ராயன் பதில் ராவணன் வச்சுருந்தா நல்லா இருந்தது, நல்லா இருக்கு, தரமாக இருக்குப்பா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, வேற லெவல். சூப்பர் தம்பி, நல்லா இருந்துச்சுண்ணா பாடு, நல்லா இருக்குது. பட் என்ன கான்செப்ட்னே தெரிய மாட்டேது எங்களுக்கு. படம்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. தனுஷ்லாம் நல்லா பண்ணியிருக்காப்புல. என்ன கான்செப்ட்னே எனக்கு புரியல. ஒருவேளை ராயன் 2 வருமா? பரவாயில்ல, படம் அருமையாக இருக்கு ப்ரோ. படம் நீங்கள் பாருங்க, அப்புறம் சொல்லுங்கள். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இதில் இருந்து என்னன்னா அப்பா சின்ன மிஸ்டேக் இருக்குது படத்தில் வரைக்கும். பட் அவங்க அப்பா அம்மா போனால் இறந்துட்டாங்களா எது ஆச்சுன்னு எதுவுமே காட்டலை. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்னா அங்கேருந்து கூப்பிட்டு வந்து தம்பி இதெல்லாம் இப்போ நல்லா கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கான். ஆனால் பட் வீட்டில் வந்து நீ சம்பாதிப்பியா இல்லையா அப்படின்றதுனாலே வந்து அவங்க தப்பு அது போயிருக்காங்க கடைசியில். ஆனால் அவங்க தனுஷுக்கு எதனா சீரியஸ் ஆகிற மாதிரி இருக்கிறப்போ தம்பிக்கு வந்து காப்பாற்றுற மாதிரியான சீனை கொடுத்துருக்கணும். கடைசியில் தம்பிங்களே சாவடிக்கிற மாதிரி படம் இருக்குது. படம் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கிறாங்க. இல்லை ப்ரோ, ஃபஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பரவாயில்ல ப்ரோ, நல்லா இருக்குது. சாங்ஸ் எப்படி? சாங்ஸ் எல்லாமே சூப்பர் ப்ரோ. இதில் ஹீரோயின் யார்? இதில் ஹீரோயின்றதெல்லாம் இல்லை ப்ரோ. பாலமுரளி இருக்காங்களா, அப்புறம்னா பாலமுரளி ப்ளஸ் அவங்க என்னதான் துஷாரா விஜயன் இருக்காங்களா, அவங்க தம்பிங்களுக்கு இதுக்காக வரைக்கும் அது தங்கச்சியாக நடிச்சிருக்கு. ஹீரோயின்றதே இல்லை இந்த படத்தில். சரி, எப்படி இது படம்? பரவாயில்ல ப்ரோ, பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 15th படம்ன்றதுனால அதெல்லாம் கொஞ்சம் பேர் தனுஷ் ஃபேன்ஸ்ன்ட்டு இருந்திருப்பாங்க. யார் ஃபேனாக இருந்தாலும் ஓகே பரவாயில்ல. பட் படம் வந்து அவரே எழுதி டைரக்ஷன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் பண்ணியிருக்காருல்ல. செல்வராகவன் கேரக்டர் கூட ஓகே பரவாயில்ல. ஏன்னா நிஜ வாய்க்கில் அண்ணன் இந்த படத்தில் அண்ணனாக தான் இருக்கான் புள்ள அப்படின்ற சொல்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. சென்ட் பண்ணியிருக்கு. பட் என்ன லாஸ்ட்டு இந்த சின்ன மிஸ்டேக் வரைக்கும் தான் தம்பி அவங்க வந்து சேர்ந்துருக்கணும். ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்த தம்பிங்களே இந்த மாதிரி மாறி இருக்காங்களே அப்படின்றது. இது வந்து சின்ன எக்ஸாம்பிள். என்னென்னா வீட்டில் கொஞ்சம் பேர் இப்போ ஒரு 30 வயசு இருக்கும், 20 வயசு இருக்கும், 25 வயசு இருக்குது, பசங்களுக்கு வந்து வேலை இல்லைன்னு வீட்டில் வந்து பெற்றவங்களுக்கு யாருமே திட்டாது இருக்கணும். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தினால வீட்டில் நம்மளை மதிக்கலையே அப்படின்றதுனால வெளியே போய் சம்பாதிக்கிறதுக்காக இந்த கெட்ட தொழிலுக்கு போகிறதுனால ஆக்சுவலி சொல்ல போனாக்கா நம்ம ஏரியாவில் சம்திங் மர்டர்ஸ் இதெல்லாம் நடக்குது வந்து இந்த மாதிரி இதனால தான் நடக்கிறது. படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் தரீங்க? 5க்கு 4.2.